கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிற ரேமா வார்த்தையை நோக்கி பார்க்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? ஆமென். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை தாவீது தன்னுடைய துக்கமான வேளையில மாத்திரம் சொல்லவில்லை. இது இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தும் வார்த்தையாக இது காணப்படுகிறது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லும் பொழுது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அதாவது மனித அவதாரமாய் இருந்த அவர் நம்மை போலவே பாடுகளை சுமந்தார் என்றும் நம்மை போலவே வேதனையோடு வார்த்தைகளை சொன்னார் என்றும் இந்த வசனத்தின் மூலமாய் நாம் தெரிந்து கொண்டாலும், மெய்யாகவே பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டாரா? இல்லை. அவர் குமாரனை நேசித்தார் என்று பார்க்கிறோம். தம்முடைய குமாரன் மீது அன்பு வைத்த தேவன் தாமே எல்லா நீதியையும் அழகாக செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய குமாரனை கொண்டு செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். உலகத்தின் பாவங்களை முழுவதும் தம்மேல் சுமந்து அவர் மேல் தீர்க்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். பாவம் அறியாத குற்றமற்ற மனிதன் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் குமாரனை அனுப்பினதன் நோக்கம் ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க தெரிந்து எடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. எனவே தேவன் தொடங்கினதை செய்து முடித்தார். குமாரனும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றையும், வேதனை வலிகள் காணப்பட்டாலும் எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட சில ஜெபங்களுக்கு பதில் வராதது போல காணப்படலாம். ஆனால் தேவன் ஒருவரையும் கைவிடுகிறவர் அல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறபடி, வேதனையான சூழ்நிலையிலும் நாம் பொறுமையோடு சகிப்போமானால் தேவன் நம்மை கொண்டு நிறைவேற்ற சித்தமாயிருக்கிற எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதை நன்மைக்கேதுவாக, அவர் மகிமைக்கேதுவாக செய்து முடிப்பார். ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. பாடுகளை பொறுமையோடு சகிக்க எங்களுக்கு பலன் தந்து இந்த நாளில் எங்களை தைரியப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நீ தொடங்கினதை செய்து முடிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.